நீ அறியாதவனுக்கு எட்டாதவன் பெரிய விஷயங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியாவில் சொன்ன தேவன் அவர் கொடுத்த அந்த ஞானம் வார்த்தைகளை கொண்டு எழுதினால இன்னைக்கு பலரை தொட்டு கொண்டு இருக்கின்றது. இன்னைக்கு இந்தியில வாரணாசியில் ஒரு சபையில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒயிட் கிராஸ் மினிஸ்ட்ரி பெங்காலிலையும் ஒரியாவிலையும் இதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு சபைகளில் ஓப்பன் ஏர் மீட்டிங்கில் என்னை சாட்சி கூறும்படியாக வச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்டு இன்னைக்கு பலர் ரட்சிக்கப்படுறாங்க. பிராமின்ஸ், ஐயங்கார்ஸ், முஸ்லிம்ஸ், மார்வாடிஸ் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறாங்க. சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஏற்ற வேளையில கார்த்தியை எஞ்சி நடக்க வைப்பார். அக்கம் பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க டல்லா இருந்தாங்க அப்படின்னா காத்திட்டு வந்து பேசினா போறோம், 10 நிமிஷம் பேசினா போறோம், பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் கொடுத்த அந்த தெய்வீக சமாதானத்தினால இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறான். சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். நெத்தி நிறைய விபூதி, குங்குமம் போட்டு, கரூர் ஏரியாவில் என்ன குங்குமம் போட்டு பர்சனல் ஆஃபீஸர், கலெக்டர், லேபர் கமிஷன் முத கொண்டு கூப்பிடுவாங்க. வெளியரங்கமா பக்தி, உள்ளே சாக்கடை, கூவ நதியா நாரிக்கிட்டு இருந்தது. எத்தனை அவலமான கேவலமான சிந்தனைகள், கோபம், தாபம், எரிச்சல், தான் அப்படிங்கிற கர்வம், யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய ஒரு உதாசீனமான குணம் அத்தனை இருந்தது. பக்தி இருந்தது. பக்தியோட சேர்த்து எத்தனை பாவ பழக்க வழக்கம் உண்டோ அத்தனை இருந்துச்சு. அந்த பக்தி என்னை பண்படுத்தல, என்னை பரிசுத்தப்படுத்தல, என்னை பக்குவப்படுத்தல, என்னோட கோபதாபங்களை போக்கல, என்னுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எனக்கு விடுதலை கொடுக்கல. ஏர்போர்ட்ஸ்ல இருந்தனால டெய்லி ட்ரிங்க் சாப்பிட்டு பழக்கம், டெய்லி 2 பெக் அடிக்கலாம் எனக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் குடி பழக்கம் ஆண்டவர் ஒரே நாள் தூக்கிட்டு வெளியில போட்டார். டெய்லி 4 பாக்கெட் 5 பாக்கெட் சார்மினார் சிகரெட் குடிச்சுக்கிட்டேன். அந்த நினைப்பே இல்லாத அளவுக்கு அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். வெத்தலை, பாக்கு, புயல, பான்பராக்கு, தீன்சவ், ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அத்தல இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து மீண்டு வந்திருக்காங்க. எத்தனையோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போய் டாக்டர்கிட்ட போய் என்னென்னமோ யோகாக்கள்லாம் பண்ணி எடுத்து மாற முடியாத பழக்க வழக்கங்கள், விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், சிகரெட் பழக்கம், ட்ரிங்க்ஸு, ட்ரக்ஸு அத்தனை ஏசிக்கிட்ட வந்தா பிறகு ஒரே நாள்ல போயிருக்கு. டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னை சோதித்து பாருங்கன்னு கேட்ட ஒரே தேவன், செய்வனா செய்ய மாட்டானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருன்னு கேட்ட ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ள வர்ற வரைக்கும் என்னுடைய பார்வையில பாவம் அப்படின்னு வித்தியாசமா இருந்துச்சு. திருடினா பாவம், கொள்ளையடிச்சா பாவம், கொலை பண்ணா பாவம், ஒரு பெண்ணை கற்பழிச்சா பாவம், இதைத்தான் நான் பாவம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவருக்குள்ள வந்த அப்புறம்தான் ஆண்டவருடைய பார்வையில பாவம்னா என்னன்னு எனக்கு உணர்த்தினார். ஒரு பெண்ணை நீ மனசால இச்சித்து பார்த்தால் அவளை நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு அர்த்தம்டா. மனசால இச்சித்து பார்த்தாலே போச்சு. அடுத்தவனுக்கு நீ உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்து நீ உதவி செய்யாம இருந்தா பாவம் வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கும் அப்படிங்கிறாரு. தேவையில்லாம நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கூட ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகணும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தை கூட நம்ம எப்படி செலவழிக்கிறோம்? டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு சீரியல், சினிமா, கண்ட கழுத பாட்டுகளையும் கேட்டுக்கிட்டு அப்படின்னா ஒன்னொன்னுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். யாரை பத்தியா நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா, நீ யாரா அவனை பத்தி குறை சொல்றதுக்கு? ஒன்னட்டி 1008 ஓட்டைகள் இருக்கு. எதை கொண்டு நீ அளக்கிறாயோ அதை கொண்டு நீயும் அளக்கப்படுவாய். இதெல்லாம் வச்சு பார்க்குற சமயத்துல இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் அப்படின்ட்டு யாருமே இல்லை. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம பிறந்ததே பாவத்துல. அவன் தாய் அவனை பாவத்தில் கற்பம் தைத்தாள் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்றாடம். வேதத்துல ஆண்டவருடைய பார்வையில் எதெல்லாம் பாவமா இருக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு ஆடி போயிட்டேன், நடுங்கிட்டேன். ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரல. எவ்வளவு கேஷுவலா, சர்வ சாதாரணமா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம அசால்ட்டா எத்தனை பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் தரேன் பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூன்யம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டம், பொருள் ஆசை, வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரிகாசம், களவு, பொய் சாட்சி, துரோகம், குரோதம், வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு, தேவ பகை, அகந்தை, வீம்பு, பொல்லாதவைகளை யோசித்தல்,
பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, உணர்வு இல்லாமை, உடன்படிக்கையை மீறுதல், சுவாப அன்பு இல்லாதிருத்தல், இணக்கமாக இல்லாதிருத்தல், இரக்கம் இல்லாமை, அநியாயம், சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, திருட்டு, உதாசீனம், தீமைக்கு தீமை செய்தல், தன் சகோதரனை அற்பமாக எண்ணுதல், குற்றவாளி என்று தீர்த்தல், குறி கேட்டல், ஜோதிடம் பார்த்தல், நாள் பார்த்தல், அஞ்சனம் பார்த்தல், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்திற்கு ஏதுவாக இருப்பான். மூடனேன்னு சொன்னாலே எரிநரகம். நாக்கள் நரம்பே இல்லாம நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாதிருங்கள். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். போதுமா? இன்னும் சொல்ல தரவா லிஸ்ட்? இப்ப சொல்லுங்க, இதுல எதையுமே நம்ம பண்றது இல்லையா? இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட்டை எந்த மதம்னா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், சீக்கிய மதமா இருக்கட்டும், புத்த மதமா இருக்கட்டும், அல்லது முஸ்லீம் மதமா இருக்கட்டும், யாராவது இப்ப நான் சொன்னது ஏதாவது தப்பு இல்லை, இது ரைட்டு, பாவமே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? எல்லா மதமே இதை பாவம் தான் சொல்லும். இந்த பாவங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாவங்களுக்கு போக்குறதுக்கு எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் சரி, எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை லட்சார்ச்சனைகள் கோடியார்ச்சனைகள் பண்ணாலும் சரி, எத்தனை அபிஷேகங்கள் பண்ணாலும் சரி, பாலாபிஷேகங்கள் பண்ணாலும் சரி, எத்தனை அன்னதானங்கள் பண்ணாலும் சரி, எத்தனை யோகாக்கள் பண்ணாலும் சரி, குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ராரத்தில் ஏற்றி வச்சிட்டு நீங்க டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, எத்தனை காயகல்ப பயிற்சி எடுத்தாலும் சரி, இந்த பாவத்தை போக்குறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் அப்படின்ட்டு சம்பூர்ண மகாபாரதமே சொல்லுது. ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. யார் ரத்தம் சிந்திருக்கா? மனுஷ ரத்தத்தால் செய்த பாவத்தை போக்கணும் அப்படின்னா குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும். ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினல் போய் ஜாமீன்ல எடுத்துட்டு வர முடியாது. கிரிமினல் ரெக்கார்டே இல்லாத ஒருத்தன் தான் போய் எடுக்க முடியும். பாவம் செய்த ஒருத்தர் இந்த பாவத்தை போக்குறதுக்கு முடியாது. பாவமே செய்யாத, குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும். அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் தான் இருந்தது. அவர் ஒருத்தர் தான் நமக்காக ரத்தத்தை சிந்தியவர். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாக்கிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமாக இருக்கின்றது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகின்றது. அவராலே அன்றி இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனிதருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது. 7 ஜென்மம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. மனுஷனுக்கு விதிக்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு இலக்காகுவதும் மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தெள்ள தெளிவாக வேதம் சொல்லுகின்றது. மனுஷருடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கு. மேக்சிமம் வச்சுன்னா 70 வயசு அல்லது 80 வயசு. கண்ணை மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு. அந்த நித்திய வாழ்க்கை நம்ம எங்க கழிக்க போறோம்? சொர்க்கத்திலையா நரகத்திலையா? சொர்க்கம் நரகம் கற்பனை கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, இருக்கு. உண்மையிலேயே இருக்கு. அப்படிங்கிறதுக்கு வேத ஆதாரங்கள் எத்தனையோ கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய அடுத்த ப்ராஜெக்டே அதுதான். பாவத்தின் சம்பளம் நரகம் அப்படின்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறேன். பல பரிசுத்தவான்கள் நீதிமான்களை ஆண்டவர் பரலோகத்துக்கும் நரகத்துக்குமே எடுத்துக்கொண்டு போய் காட்டியிருக்கிறார். அவங்களுக்கு சாட்சி இருக்கு. டைட்டில்லே போடுறேன், பலவீனமான இருதயம் உடையவர்கள் தயவு செய்து இந்த புத்தகத்தை படிக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கையோடு எழுதுறேன். என்னை படிச்சுன்னு ஆடி போயிடுவீங்க.
நரகம் அவ்வளவு கொடுமையா இருக்கு. அவியாத அக்னி, சாகாத புழுக்கள், இரவும் பகலும் யுகம் யுகமா சதா கால